பராபவ வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 19/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 2:19 மணி வரை வளர்பிறை திருதியை திதியும், காலை 8:41 மணி வரை மிருகஸ்ரீட நட்சத்திரமும், பின்பு நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சந்திரன் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்தவரை தான தர்ம காரியங்கள் செய்வதற்கு உகந்த தினம், கால்நடை தொடர்பான பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், ஆபரண பழுதுகளை சரி செய்ய உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நல்லதொரு அனுகூலத்தையும் சேமத்தையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தனிநபர் ஜாதக அமைப்புகளில் பார்க்கும் பொழுது அற்பாயுள் அப்படிங்கிறது எப்பொழுது ஏற்படுகிறது, அதாவது மிக சொற்பமான வயதுகளில் இறப்பது, 30 வயது 40 வயதுக்குள்ளான இறப்புகள் ஏன் ஏற்படுகிறது, அதற்கான காரண அமைப்புகள் என்ன, லக்னம் லக்னாதிபதி பலவீனம் அடைந்திருப்பது, 8ஆம் பாவகம் பாவகாதிபதி பலவீனம் அடைந்திருப்பது, ஒரு நிலையில் சனி மட்டுமே ஆயுள்காரகன் வலுத்திருக்கிற சூழல்ல பிறந்தது முதல் ஒரு 30 வயதிலிருந்து 40 வயதிற்குள் வாழ்வதற்கான சூழல்களை மட்டுமே அந்த ஆட்சியோ உச்சமோ இல்லை வலுத்த நிலையில் இருக்கின்ற சனியோ கொடுப்பார் என்ற முறையில அற்பாயுள் ஜாதகங்கள்ல லக்னம் லக்னாதிபதி 8ஆம் பாவகம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கிரக அனுகூலங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக ராசியில் ராசிநாதன் வலுத்திருப்பதும், கூடுதலாக சந்திரன் வளர்பிறை நிலையை நோக்கி 3ஆம் இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். குரு சுக்கிரனோடு இணைந்து அதிகமாக சுப பலன்களை பெற்றிருக்கிறார். 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சனி சில சங்கடமான அனுபவங்களை தவிர்க்கப் போகிறார். பொருளாதார மேன்மைகளும் புகழும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிறைய உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. எல்லா காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். ராசிநாதன் வலுத்திருப்பதால உங்களுடைய செயல்பாடுகளில் அதிகமாக தைரியம் வெளிப்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் சரியான நேரத்தில் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையில் கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் கைகூடி வரும். நண்பர்கள் உறவுகள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் மேம்படும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைத்து பேசுவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல்கள் உண்டு. அரசாங்கம் அரசியல்வாதிகள் மூலமாக அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். நினைத்ததை எல்லாமே நினைத்தபடி மேம்பட்ட சூழலில் சமாளிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக வில்லங்கமான தன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு சூழலோடு உயரியதான நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு மிக சாதகமான தன்மைகள் உண்டு. எல்லாவிதமான எதிர்ப்புகளும் நீங்க போகிறது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு பணியிடங்களில் கிடைக்கும். இன்றைய நாள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகளில் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். கூடுதலாக பெண்மணிகள் நிதானமாக பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை என்பர்கள் ஆதாயம் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மேசராசியினரை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை அனுகூலங்களை
மேம்பட்ட சூழலில் கொடுக்கின்ற கிரகநிலைகள் உள்ள நாளாகவே இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, எண்ணங்களும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற தினமாக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக வலுப்பெற்றதான கிரக சூழலோடு மாற்றங்களும் நிறைந்த தினமாக ரிஷபராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. பரிவர்த்தனை பெற்ற சூழல்ல ராசி வலுவடைந்திருப்பதும், ராசியினுடைய 11, 12 பாவ கிரகங்களான சனி செவ்வாய் மாறுபட்டு அமர்ந்திருப்பதுமான சூழல்ல மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் புதுவிதமான அனுகூலங்களும் ஏற்படுகிற வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. புகழ் பெறுவதற்கான சூழல் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான தன்மைகள் ஏற்படும். உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். நீண்ட நாள் சங்கடங்கள் நீங்கும். பெண்களால் அதிர்ஷ்டம் உருவாகும். பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் நடக்கும். அவ்வப்போது கோபதாப பிடிவாத குணங்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். காரிய வெற்றி உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த நிதான நிலை மாறும். அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக விற்பனை அதிகரிப்பதற்கான சூழல்கள் உண்டு. தொழில் விரிவாக்கத்திற்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது வேகமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தனத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் காணப்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி கொள்ள இருக்கிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு பெருமை கொள்ளுகிற வகையில் இருக்கும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனமகிழ் இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அரசியல்வாதிகள் அனுகூலத்தை பெறுகிற நாளாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. மாணவர்களுக்கு சக மாணவர்களின் அனுகூலமான நல்ல உதவிகள் கிடைக்கும். இளைஞர்கள் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்ததை சாதிக்கின்ற நாளாக, மேன்மைகளோடு கூடிய பெருமை மிகுந்த தினமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, பொறுமையும் நிதானமும் மேன்மையும் எல்லா வகையிலும் உறுதியான தன்மையும் உழைப்பிற்கேற்றபடியான பொருளாதார உயர்வுகளையும் மிக நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. குறிப்பாக நீண்ட நெடுநாளைய கடன் தொந்தரவுகள் எல்லாம் விலகும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். நினைத்து பார்க்க இயலாத காரிய வெற்றிகள் உண்டு. எடுத்த காரியத்தை எப்படியும் சுபமாக செய்து முடிப்பீர்கள். வீடு வாகன யோகங்கள் உண்டு. குறிப்பாக திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆதரவு உண்டு. தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்ல விதமான முறையில் வசூலாகும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக வேலை உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளினுடைய அனைத்து விதமான ஆதரவும் நிறைவாக கிடைக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ் இருக்கிறீர்கள். குறிப்பாக ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர், நிதி மற்றும் நிதித்துறை போன்ற உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில சாதகமான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த பணவரவும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு யதார்த்தம் புரிகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்கள், இளைஞர்கள் மாற்றத்தை உணர இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புக்கான சூழல்களை மிக அதிகமாக கொடுக்கிற தினமாக, சேமிப்பு மேம்படுகிற தினமாக அமையிருக்கிறது.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு மேம்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கடகத்திற்கான கிரக நிலைகள் என்ன? ராசிநாதன் மறைந்திருந்தாலும் வளர்பிறை நிலையில் குரு சுக்கிரனோடு நெருக்கமாக இருக்கிறார். குறை எதுவும் இல்லாத தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான அணுகுமுறைகளும் வெற்றிகரமாக அமையும். வேண்டாத நிகழ்வுகள் எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். அனாவசிய செலவுகள் அதிகமாக நடக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் உண்டாகும். குறிப்பாக 10ல் இருக்கின்ற செவ்வாய் கட்டிட வருமானம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் புதிதாக ஏதாவது ஒரு சாதனைகளை புரிவதற்கான சூழல்களை கொடுப்பார். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக ராசிநாதன் வலுவாக இருப்பது வெற்றி வாய்ப்பை கூடுதலாக்கி கொடுக்கும். மனக்கவலை நீங்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உருவாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது அதிக கவனம் தேவை. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைப்பதற்கு அதிகமான முயற்சிகள் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். பெண்மணிகளுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது அனுகூலத்தை செய்யும். கலைத்துறை என்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கும். அரசியல்வாதிகள் எல்லா வகையிலும் நன்மை பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு ஏற்றதானதொரு சூழலை கொடுக்கின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள், கிரக பயிற்சிகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். சிம்மத்தில் கேது இருப்பது ஒரு வகையில் சிக்கல். இருப்பினும் ராசிநாதன் திக்பலம் பெற்று வலுவாக சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். தனலாபாதிபதியோடு இணைந்திருக்கிறார். பொருளாதார மேன்மைகளும் புகழும் கிடைக்கும். தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற தலைமை உயர் பொறுப்பில் பணியாற்றுகிற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளாலும் அரசு துறையினராலும் மேம்பட்ட உதவிகளை பெற இருக்கிறீர்கள். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக சகோதர வகை உறவுகளோடு இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் விலகும். மதிப்பு மிகுந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் மாற இருக்கிறது. குறிப்பாக அனுகூலமான யோக பலன்கள் நிறைய நடக்கப் போகிறது. பணவரவும் சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புதிதாக சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் அனுகூலம் உருவாகும். கணவன் மனைவி உறவு விட்டுக் கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உண்டு. புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். மிகவும் பொறுமையாகவும் நயமாகவும் பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை தொழில்துறையினருக்கு அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நறுமணப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், திரவம் சம்பந்தமான பொருட்கள், இது போன்றதொரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக இருங்கள். பணியிடங்களில் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. குடும்ப அளவில் இருந்து வந்த குறைகள் விலகும். குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சிகரமான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு காரிய அனுகூலங்கள் உருவாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் விலகும். அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு மாற்றமும் சிறப்பும் நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த அனைத்து நிகழ்வுகளிலும் வெற்றிகரமான வாய்ப்புகள் உங்களை மிக விரைவாக தேடி வருகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். மாற்றமான சூழல்களோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைந்த நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்பு மேம்பட போகிறது. பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்களும் எதிர்பார்ப்புகளும் எப்படி இருக்கிறது? ஏமாற்றங்கள் இல்லாத நாளாக கன்னி ராசி என்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். 9, 10ஆம் பாவகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, 10இல் மிக மாறுபட்ட சூழலில் மதிப்பு மிகுந்த கிரக சஞ்சாரங்கள் இருப்பது எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழலையும் விரைவான அனுகூலத்தையும் கொடுக்கின்ற வகையில் மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய நாள் அமையும். தடைகள் விலகும். நிச்சயமான முறையில் நீங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் சிறப்பாக பூர்த்தியாகும். வெற்றிகரமான வாய்ப்புகள் தேடி வரும். செவ்வாயினுடைய சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம் சில நேரங்களில் சகல விதத்திலும் சங்கடங்களை கொடுத்தாலும் வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மன திருப்தியோடு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய அனுகூலத்தை பெருக்க இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் கூடும், மரியாதை அதிகரிக்கும், உடல் சோர்வு விலகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்க இருக்கிறீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்ப உறவுகளோடு விருந்து, கேளிக்கை, விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் உருவாகும். குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு செய்யும் காரியங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். பொதுவாக அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நல்லவிதமான முறையில் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்கான சூழல்கள் உண்டு. பொறுப்புகள் மேம்படும். நினைத்ததை சாதிப்பீர்கள். இளைஞர்களுக்கான எழுச்சி மேம்படுகிற நாளாகவும் சங்கடங்கள் விலகுகிற தினமாகவும் கன்னி ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக வலு, கிரக சஞ்சார நிகழ்வுகள் எல்லாம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற கிரக சூழல்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் சில சாதகம் இல்லாத கிரக சஞ்சாரங்கள். 6இல் சனி, 7இல் செவ்வாய் என்பது ஆரோக்கியம், கடன், கூடுதலாக எல்லாவற்றுக்கும் நிதானம் இழத்தல், கோபப்படுதல், கணவன் மனைவி உறவில் சில முரண்பட்ட தன்மைகள் ஏற்படுதல் போன்ற தொந்தரவுகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரையும் நம்பி பகிராமல் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கும். காரிய தடை விலகும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருப்பதற்கான தன்மைகளும் ஒரு சிலருக்கு உண்டு. தொழில் வியாபாரம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது வேகம் பிடிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு உயர்வான சூழல்கள் ஏற்படும். உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்தவிதமான தடைகளும் இடையூறுகளும் இருக்காது. குடும்ப அளவில் இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்தும் மாறும். அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் அனுசரித்து செல்வது சிறப்பினை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். நிதானமாக செய்யும் காரியங்கள் நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை செய்யும். அரசியல்வாதிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். கலைத்துறை அன்பர்கள் போராட்டங்களை சந்தித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமான சூழல்கள் உருவாகும். இன்றைய நாள் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதனைகள் புரிவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களும் புதுமையான மாற்றங்களையும் வித்தியாசமான அனுபவங்களையும் உணர்கிற தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடங்கள் விலகுகிற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வில்லங்கமான சூழல்கள் அனைத்தும் முழுமையாக விலகக்கூடிய தினமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மேம்பட்டதானதொரு சூழல்கள், விரும்பிய காரியங்கள் அனைத்திலும் விரும்பியபடியான நிகழ்வுகள் எல்லாம் உங்களுடைய உறுதித்தன்மையை அதிகரிக்கும்.
புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள் உருவாகும். அதே நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துங்கள். மூத்த சகோதர உறவுகளோடு விட்டுக் கொடுத்து போவதும் இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை அறவே தவிர்ப்பதும் சிறப்பான தன்மையாக இருக்கும். தொழில் வியாபாரம் மேம்பட்ட நிலையடைய சற்று கூடுதல் முயற்சிகள் தேவை. லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். தேவையான பண உதவியும் கிடைக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் சாதகமான தன்மைகள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு போன்ற நிகழ்வுகள் உண்டு. வரவேண்டிய பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். சகோதர உறவுகளோடு விட்டுக் கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. எந்த வேலையையும் ஒரு முறையிலேயே செய்து முடித்து வெற்றி காணுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் வலிமையாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக இணைய வழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஏஜென்சி போன்ற துறை அமைப்புகளிலும் அனுகூலங்கள் உண்டு. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவிலும் மாற்றங்கள் நினைத்தபடி நடப்பதிலும் முதன்மையான சில சூழல்கள் உங்களுக்கு அனுகூலமாக உள்ள நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகப் போகிறது. பெண்மணிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். இன்றைய நாள் ஏற்றம் மிகுந்த நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயர் இருக்கிறது. கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விதமான சங்கடங்களையும் மிக உறுதியான முறையில் எதிர்கொண்டு மிக மேம்பட்டதொரு நல்ல நிறைவான வெற்றியை பெறுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. ராசியோடு 3 முக்கிய கிரகங்கள் தொடர்பு கொள்வதும், ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பதும், ராசியினுடைய 5, 6ஆம் பாவகங்கள் முக்கிய கிரக தொடர்புகளோடு இருப்பதுமான சூழல்ல முழுமை பெற்ற அனைத்து நிகழ்வுகளும் உங்களுக்கு சிறப்பினை தேடிக் கொடுக்கிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் அனுகூலங்களும் ஏற்படும். குறிப்பாக லாபத்தன்மை உயரும். மனதளவில் மகிழ்ச்சிகரமான எண்ணங்கள் தோன்றும். நினைத்ததை சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய எண்ணமும் நாட்டமும் விருப்பமும் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். மனோதைரியம் மேம்படும். புத்தி தெளிவு உருவாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் மிக அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் நல்லதொரு மேம்பட்ட சிறப்பான முன்னேற்றமான அணுகுமுறைகளை பெற இருக்கிறீர்கள். ஒரு சில நண்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல் காணப்படும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள், கருத்து பேதமைகள் விலகும். நண்பர்களால் அனுகூலங்கள் உருவாகும். நாகரீகமான சூழல் மேம்படும். உங்களுடைய விருப்பங்கள் கைகூடி வரும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து போவது நல்லது. பெண்மணிகளுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது சிறப்பு. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் வலிமையான முறையில் இருக்கிறது. மருத்துவத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் இன்றைய நாள் மகத்தான அனுகூலங்களை கொடுக்க போகிறது. மேம்பட்டதானதொரு சூழலோடு சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் மேம்படுகிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களும் மன நிம்மதியான சூழல்களும் அநேக வகையில் ஏற்படுகின்ற நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. பொருளாதார மேன்மையோடு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அநேக வகையில் உள்ள நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ராசியோடு சுப கிரக பார்வை இல்லை என்றாலும் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதும்,
6ஆம் இடத்தில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருப்பதும் ஆற்றலை அதிகரித்து கொடுக்கும். 4இல் செவ்வாய் ஸ்தானபலம், 5இல் புதன் அபாரமாக இருப்பது என மேன்மை பொருந்திய கிரக சூழலோடு இன்றைய நாள் அமைகிறது. எல்லாவற்றிலும் வெற்றி வாய்ப்புகள் மிக உங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகத்தையும் கொடுக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். வீடு வாகன யோகம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் சில நேரங்களில் தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடோடு செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் மேம்படும். பணவரவு அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் நல்ல விதமான முறையில் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் சற்று தாமதமாக கிடைத்தாலும் உறுதித்தன்மையாக கிடைக்கும். எல்லோராலும் புகழப்படுவதற்கான வாய்ப்புகளும் யதார்த்தமான நடைமுறைகளும் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உறவுகள் மத்தியில் உற்சாகத்தை உணர்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் முழுமையாக விலகும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகும். கவனமாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேம்படும். கலைத்துறை என்பர்களுக்கு படிப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நிர்பந்தமான சூழல் மாறி அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் உறுதித்தன்மை மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக சூழல்கள் இன்றைய தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். இயல்பாக ராசியில் ராகு அமர்ந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு இருக்கிறார். குறைகள் எதுவும் பெரிய அளவில் இல்லை. ராசிநாதன் குடும்ப தன வாக்கு பாவகத்தில் பலவீனமாக அமர்ந்திருக்கிற சூழல்ல மேற்சொன்ன விஷயங்கள் அனைத்திலும் சற்று சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். எல்லோராலும் விரும்பப்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்களில் நினைத்தபடியான சூழல்கள் ஏற்படும். இயல்பாக நிதானமாக இருக்கிற உங்களுக்கு இன்றைய நாள் நிதர்சனமான சில உண்மைகளை புரிய வைக்கும். நல்ல பலன்களை அதிகமாக பெறுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். காரிய தடைகள் நீங்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருங்கள். குறிப்பாக பயணங்களின் மூலமாக அலைச்சலும் வீண் செலவும் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் நலம் பயக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறி சாதகமான தன்மைகள் ஏற்படும். தொழில்துறை அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நினைத்தபடி சிறப்பாக கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக வராத பணவரவு நல்ல விதமாக கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு நிறைவான முன்னேற்றம் காணிருக்கிறீர்கள். பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மேன்மைகளும் சிறப்புகளும் நிச்சயமான சூழல்களும் நிறைந்த தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியில் சனி, ராசிக்கு 2இல் செவ்வாய், இரண்டும் சாதகமில்லாத சஞ்சாரங்கள். இரண்டுமே பாவ கிரகங்கள் என்ற முறையில் ராசி பலவீனப்படுகிறது. தனஸ்தானமும் ஒரு நிலையில் செவ்வாயினுடைய இருப்பால் பாதிக்கப்படுகிறது. ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் முக்கால் பாவர் என்ற நிலையில் அவர் தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதில் சில தடைகளோடு கூடிய அமைப்புகள் தான் ஏற்படும். கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் ராசியினுடைய மற்ற யோகர்களான குரு, சந்திரன், சூரியன் போன்றவர்கள் வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார்கள்.
எல்லோருடைய சங்கடங்களையும் சமாளிப்பீர்கள். வழக்குகள் நீங்கும், கடன் தொந்தரவுகள் விலகும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நினைத்ததை சாதிக்கிற சூழல்கள் உருவாகும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாகன யோகத்தை தரும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதலை அதிகரிக்கும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கடல் கடந்த பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் மேன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்கும். வியாபார போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற இருக்கிறீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழல்களும் உருவாகலாம். குடும்பத்தில் தடை நீங்கி சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக ஏற்படும். எல்லாவற்றிலும் நல்லதொரு உயரியதான நல்ல பலன்கள் நடக்கின்ற நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இழுபறி நீங்க போகிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.